Sign off. சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். ஸ்டார்டிங்லேயே நாம் இந்த நோய் மேலாண்மையை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அதுக்குள்ளே எனக்கு அடுத்தடுத்து வேறு வேலைகள் இருந்ததுனால அதை கன்டினியூ பண்ண முடியல. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போது இந்த வீடியோ அமையப்போகுது. இதிலையே என்னென்ன வகையான கிருமிகளால் என்னென்ன வகையான நோய்கள் வரும்னு பார்த்துட்டு அதுலேயே நாம் 2 நோயை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது டைப். உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்க வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, பயனுள்ள தகவல்கள் இருக்கும். இதில் நம்ம ஒரு 3 விதமான நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு வேறு நோய்கள். கோழிகளின் காலரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவீங்கி நோய் அப்படின்னு அழைக்கப்படுற கொரைசா, அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா நாள்பட்ட சுவாச நோய்கள் அப்படின்னு காமனாக சொல்லுவாங்க. இந்த 3 நோயுமே கோழிகளுக்கு பாக்டீரியாவால் தான் உருவாகுது. 3ம் வேறு வேறு பாக்டீரியா. இதில் முதல்ல கோழி காலராவை பார்க்கலாம். இது பாசிரெல்லா மல்டோசிடா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியால் தான் தோற்றுவிக்கப்படுது. இந்த கிருமிகள் பார்த்திங்கன்னா கோழிகளுடைய மேல் சுவாச பகுதியில் இயற்கையாகவே காணப்படும். அப்நார்மல் கிளைமேட் சேஞ்சஸ் வர காரணத்தினால இது அதிகமாகி கோழிகளுக்கு நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோவை இந்த டைமில் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இதுக்கப்புறம் நாம் சந்திக்க போகிற தட்பவெப்பநிலைலாம் எல்லாமே எப்படி இருக்குமா, பனிக்காலமும் மழைக்காலமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் சொல்கிற பிரச்சனைகள் உங்கள் கோழிகளுக்கு வரலாம், கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ராணிக்கெட் அப்படிங்கிற வெள்ளை கழிச்சல் நோய் வந்தாலும் இந்த நோயுடைய அறிகுறி அதிகமாக தென்படும். எப்பவும் போலவே கோழி ரொம்ப சோர்வாக இருக்கும், ரெக்கையை தொங்க போட்டுரும், இறை அதிகமாக எடுக்காது, மூக்கில் இருந்து சளி வடியும், தாடம் முகல்லாம் வீங்கிக்கும், கால் மூட்டுலாம் வீங்கி கோழி நடக்க முடியாமல் ஒரே இடத்துல படுத்துக்கும். அப்புறம் ஒரு நாள் 2 நாளில் செத்தே போயிடும். அப்படி இந்த இறந்த கோழியை நீங்கள் அறுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய கல்லீரல் பகுதியில் வெள்ளை புள்ளிலாம் அடிச்சிருக்கும், வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு பண்ணை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும். முக்கியமாக அதில் பூச்சி தொல்லை, எலி தொல்லைலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது பரவறதுக்கு முக்கிய காரணமே எலி தான் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நோயும் ஒரு கோழிகளிடமிருந்து பிற கோழிகளுக்கு பரவும் தன்மை இருக்கிறதுனால முதல்ல இது வந்த கோழியை தனிமைப்படுத்தி தான் நம்ம ரெக்யூர் பண்ணணும். சரிப்பா, இப்போ நோய் வந்துருச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்நடை மருத்துவர் ஆலோசனை பெயரில் சல்ஃபா, டெட்ராசைக்ளின், பென்சிலின் இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்து நாம் கோழிகளை ரெக்யூர் பண்ணலாம். இல்லை இது வரத்துக்கு முன்னாடியே நான் பாதுகாப்பு கருதி என்னென்ன மாதிரி மருந்து தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெண்டாமைசின் இது கொடுக்கலாம். குஞ்சாக இருந்ததுன்னா 0.2 மில்லிகிராமு, இதுவே சேவல் கோழியாக இருந்ததுன்னா 2.5 மில்லிகிராம் கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட எல்லாமே அதிகமாக இருக்குது, சேவல் கோழி குஞ்சுலாம் அதிகமாக இருக்குது, ஒன்று ஒன்றா பிடிச்சி இதெல்லாம் போட முடியாது, தண்ணியில் கலந்து வைக்கிற மாதிரி சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா என்ட்ரோஃப்ளாக்சின் இது பார்த்திங்கன்னா 50 மில்லிகிராமாக கிடைக்கும். இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லிகிராம் கலந்து நம்ம வைக்கலாம். ஓகே, இப்போ ஒன்று முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாள்பட சுவாச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மைக்கோபிளாஸ்மா கெலிசெப்டிகம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியால் தோற்றுவிக்கப்படுது. இந்த நோய் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு பொறுமையாக பரவும். அதே டைமில் கோழி வளர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைகிறது இந்த நோய் தான். ஏன்னா இது வந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வெள்ளை கழிச்சல் மாதிரியே இதுவும் பரவி டோட்டலாக ஃபார்மையை காலி பண்ணிடும். இந்த நோயோட அறிகுறி பார்த்திங்கன்னா கோழியுடைய தலை ஃபுல்லாக வீங்காமல் அதனுடைய கண் புருவத்தை மட்டும் சுற்றி நல்லா வீங்கிடும். கோழிகளுடைய வெயிட் கம்மியாயிடும், தும்மும். கோழியை கழுத்தை அறுத்தோம்னா ஒரு மாதிரி சவுண்டு விடும்ல, அந்த மாதிரி சவுண்டு விடும் தும்முறப்ப. கோழிகளோட பார்வையில் எல்லாமே பார்வை திறன் மந்தமாகும். சில கோழிகளுக்கு கண்ணே தெரியாமல் போயிடும். மெயினாக கண்ணை சுற்றி இருக்கிற திசு எல்லாமே பார்த்திங்கன்னா வீங்கிடும் நல்லா. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கோழிகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பெயரில் டைலோசின் டயாமுடின் இந்த மருந்தெல்லாம் பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நம்ம 3வதாக பார்க்க போகிறது கொரைசா. இது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பண்ணை அளவில் வளர்க்குறவங்களும் சரி, இல்லை ஒரு கோழி 2 கோழி வளர்க்குறவங்களும் சரி. இந்த நோய் பார்த்திங்கன்னா ஏபி பாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் தான் ஏற்படுது. வெயில் காலத்தை விட குளிர் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் இந்த நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்.
இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது வரம்புலாம் கிடையாது. ஒரு குஞ்சுக்கு தான் வரும், பெரிய கோழிக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது. எல்லா விதமான கோழிகளுக்குமே வரும், சின்னதுலேருந்து பெருசு வரையிலும். மூக்கிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஃபஸ்ட்டு வடிய ஆரம்பிக்கும். இந்த மூச்சுக்குழல் அலர்ஜி காரணமாக என்ன ஆகுனா, அதனுடைய மூக்கு பகுதியும் வாய் பகுதியும் பயங்கரமாக துர்நாற்ற வீச ஆரம்பிக்கும். நல்லா கோழி பார்த்து எடுக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி வாயெல்லாம் பிடிச்சி மோந்து பார்ப்பாங்க. அதுக்கு காரணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இதெல்லாம் ஸ்டேஜ் மீறி போகிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தலை நல்லா பெருசாக வீங்கிடும், கண்ணே சுத்தமாக திறக்க முடியாத அளவு கண்ணை மூடிக்கும். இதுலையே அடுத்தடுத்த ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த மூக்கில் தண்ணி மாதிரி திரவம் வடியும் இல்லை, நீங்கள் அப்போயே இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த நோய் மழை காலத்தில் காமனாக எல்லா இடத்துக்குமே வர்றதுனால மஞ்சத்தூள், மிளகு, வெத்தலை, இஞ்சி, பூண்டு இது 5ஐயும் போட்டு இடித்து சின்ன சின்னதாக உருட்டி கோழி வாய்ங்களில் நம்ம போட்டு விடலாம். இதுவும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவர் ஆலோசனையின் பெயரில் சல்ஃபா அப்புறம் எத்திரோமைசின் இது 2ம் கொடுக்கலாம். சில ஃபார்ம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலேயே வந்து கோழிகளுக்கு இந்த மாதிரி நோய் வரும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்ம் எப்போவுமே ஈரமாக சதன்னு வெட்டாக இருக்கிறதுக்கு தான் காரணம். அப்புறம் பல்வேறு வயதுடைய கோழியை ஒரே இடத்துல வளர்க்குறதுனாலையும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம வளர்க்குறது கம்மியாக தான் வளர்ப்போம். அப்போ வந்து கோழி, குஞ்சு, சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல தரப்புப்பட்ட வயதில் தான் நம்ம வளர்க்குற மாதிரி நம்மளுடைய சூழல் அமையும். ஓகே, இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கோழி அம்மையை பற்றி கேட்டிருந்தார். அதை பற்றியும் இதே வீடியோவில் கொஞ்சம் கண்டினியூஸாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த கொரைசா, கோழி காலரா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் வர நோய். கோழி அம்மை வந்து வைரஸால் வர நோய். இந்த வைரஸுடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா பறவை அம்மை அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த நோயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயசு கோழிகளுக்குமே வரும். அதுலேயும் குறிப்பாக 2 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் ஆகிற கோழி குஞ்சுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இது வந்து பாதிப்படையும். இந்த நோயுடைய முக்கியமான காரணமே அதிகப்படியான ஹீட்டு. சில பேர் வந்து நல்லா கோழிலாம் பயங்கரமாக வளர்ப்பாங்க, ஆனால் அந்த கோழிக்கு ப்ராப்பராக தண்ணி கூட வைக்க மாட்டாங்க. அது எங்கேயாவது தேங்கி இருக்கிற தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கோழி வளர்ப்பில் கோழிகளுக்கு தண்ணி, சுத்தமான தண்ணி கொடுக்கணும். உங்கள் ஊரில் வந்து இந்த டைமில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கோழிக்கு தண்ணி வைக்கிறதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி அதில் ஒரு துண்டை எடுத்து போட்டு அப்படியே வைக்கலாம். இந்த செயல் உங்கள் கோழிகளுக்கு அம்மை வரதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும். அப்புறம் அந்த அம்மை கொப்பளத்து மேலே மஞ்சளும் வேப்பலையும் அரைச்சி வச்சு விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அதுவே விழுந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண், மூக்கு, வாய், இமை, கால் இந்த எல்லா இடத்துலையுமே மறுமாறி கொப்பளம் வந்துடும். இந்த அம்மை நோய் உங்கள் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா ஒரு கோழியிலேருந்து இன்னொரு கோழிக்கு ரொம்ப பொறுமையாக தான் பரவும். இது எப்படி பரவுன்னா பார்த்திங்கன்னா கொசு மூலமாகவும் இல்லை பிற ஒட்டுண்ணிகள் மூலமாகவும் தான் இது பரவும். இது வந்து ரொம்ப கொடூரமாக காற்றுல பரவுற நோயெலாம் கிடையாது. சில கோழிகள் என்ன பண்ணுன்னா இந்த கோழிகளுக்கு இருக்கிற கொப்பளத்தை போய் கொத்தும், அப்பையும் வந்து இது பரவ ஆரம்பிக்கும். இதனால் ஏற்படுற பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா சுவாச கோளாறு, கண்ணு தெரியாமல் போகிறது. பெரும்பாலும் கோழிகள் சாவலைனா கூட ஒரு 50% கோழிகள் வந்து இறந்துடும். அதாவது இளங்குஞ்சுங்களாக இருக்கிறது வந்து இறந்துடும். இந்த மாதிரி அம்மை நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுடைய 6வது வாரத்தில் தடுப்பூசி போடுவாங்க. மோஸ்ட்லி ஃபார்ம் வந்து சுத்தமாக வச்சுருந்து நம்ம கோழிகளுக்கு உணவளிக்கக்கூடிய பாத்திரங்களை வந்து சுத்தமாக வச்சுருந்தாவே பெரும்பாலான நோய்களை வந்து தவிர்த்திடலாம். கோழி வளர்ப்பை பொறுத்த வரையிலும் நோய் வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம லக்கை பொறுத்து சரி பண்ண முடியாமலும் போகலாம். ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இருக்கணும். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை போட்டு விடுங்க. இதே மாதிரி கோழி வளர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.